ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம், ஸ்ரீ சீதாராம கல்யாணம் மற்றும் ஹனுமந்த வாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தெய்வங்கள். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழா சிகப்பு சாத்தி அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ காந்திமதி அம்பாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர திருவிழா ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் 16 கால் சப்பரத்தேரில் பவனி வந்த கோதை நாச்சியார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு சகசர கலசாபிஷேகமும் ஸ்ரீ சீதாராம கல்யாணமும், அதைத் தொடர்ந்து ராமச்சந்திரமூர்த்திக்கு ஹனுமந்த வாகன பவனியும் விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடங்களின் மீது விஸ்வக்சேனர், ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகள் மற்றும் கௌதுக மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து விஸ்வக்சேன ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், ரக்ஷாபந்தனம், அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தூபத்தோடு கும்ப தீபமும் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து சகசரத்தாரை வழியாக கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி சகசர கலசாபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீரை தெளித்தனர். இதையடுத்து நேற்று மாலை கோயில் வளாகத்தில் கும்ப பிரதிஷ்டையுடன் மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீராமபிரானுக்கும் ஸ்ரீ ஜானகி தேவிக்கும் கங்கணதாரணம் நடைபெற்றது. சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ சீதாராமர் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காண்பித்ததும் குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் சீதா பிராட்டிக்கு திருமங்கல்ய தாரணம் நடத்தினர். கல்யாண கோலத்தில் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் அழகாக திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து தம்பதிகளுக்கு சாயரட்சையிட்டு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி அட்சதை தூவி கோபுர தீபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்து ராஜகோபுரம் முன்பு நிறுத்தியதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ கோதண்டராமரை தரிசனம் செய்து கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். பிறகு இருகுடை சேவையோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வழி நெடுகிலும் ஏராளமானோர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மங்களவாத்தியங்கள் முழங்க மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு மாட வீதிகளில் பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமரை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் அபிஷேகத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டி அருள்பாலித்த ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் தேங்காய் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க செல்வத் திருமகளுக்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அபிஷேக நீரை அனைவர் மீதும் தெளித்தனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் மூலவரை திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் அலங்கரித்து உற்சவரை ஸ்ரீ ஆண்டாள் கேசவனின் கால் பிடித்து விடும் கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெண்பட்டுடன் சர்வாபரணங்களும் காதுகாப்போடு கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோதைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி காலில் கொலுசுடன் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் முத்துப்பவள மாலைகளோடு பலவித ஆபரணங்களும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க எம்பெருமானின் கால்களை பிடித்து விட்டபடி கோதை நாச்சியாரும் அழகாக அருள்பாலித்தார். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு ஆடிப்பூர திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 6ஆம் திருநாளில் அம்பிகைக்கு சிகப்பு சாத்தி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கேடயத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் ஆபரணங்களும் கவசங்களோடு சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சிகப்பு சாத்தி அலங்காரத்தில் காட்சி தந்த அம்பிகைக்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து புனித நீர் தெளித்து ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு சாயரற்றையிட்டு அம்பிகைக்கு தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஓதுவார் மூர்த்தி பாடல் பாட மலர்கள் தூவி மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும் கலசங்களுக்கு கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு கேடயத்தின் மேல் அம்பிகையை எழுந்தருளச் செய்து பக்தர்கள் புடைசூழ உலா புறப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 16 கால் சக்கர தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரடி மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ ரெங்கமன்னாரையும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து நட்சத்திர தீபம் காண்பித்தனர். பிறகு 16 கால் சக்கர தேரில் கோதையையும் பெருமாளையும் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த 16 கால் சப்பரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலாவர ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். சர்வலங்காரத்தோடு 16 கால் சப்பரத்தேரில் உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு வைபவமாக நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு பால் சுனை கண்ட சிவபெருமான் கோயிலில் மூலவருக்கு அமாவாசையொட்டி சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு பால் சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோயிலில் லிங்க திருமேனியோடு அருள் புரியும் ஈசனுக்கும் அவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து மூலவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஈசனுக்கு பட்டாடை கட்டி கிரீடத்துடன் சூரிய சந்திர பதக்கங்களும் கற்கள் பதித்த விபூதி பட்டையும் வைத்து மலர் மாலைகளும் ஏலக்காய் மாலையும் சூட்டி விசேஷமாக அலங்கரித்தனர். சற்று சாய்ந்தபடி காட்சி தந்த மூலவருக்கு கும்ப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பால் சுனை கண்ட சிவபெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டாள் நாச்சியாருக்கு திருவீதி புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். கோதை முன்பு பாராயணம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் வெளியே நுழைவு வாயில் ஆராதனையோடு அழைத்து வந்தனர். இதையடுத்து மாடவீதியில் புறப்பாடு கண்ட உற்சவர்களுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி திருமுடியில் கொண்டை வைத்து
அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச் சுட்டி பட்டையும் கட்டி அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பாராயணங்கள் செய்தவாறு நாச்சியாரை பின்தொடர்ந்து வந்தனர். மாட வீதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி வரை சென்று மீண்டும் கோயிலுக்கு எழுந்தருளிய கோதைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்து ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் தாயார் முன்பு சர்க்கரை பொங்கல் வைத்து நெய் பரப்பி அதில் தாயாரின் திருமுகம் பிரதிபலிக்கும்படி செய்திருந்தனர். இருபுறம் கஜங்கள் சேவிக்க அழகாக காட்சி தந்த ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு வெள்ளி சேஷ வாகனத்தில் உற்சவரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உலா புறப்பட்டனர். கோயில் பிரகாரத்தை சுற்றி உலா வந்த தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து தேரோடும் பிரகாரத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு தாயாருக்கு சேஷவாகன புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் மூலவருக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. கோயிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் கைகூப்பி ஸ்ரீ நரசிம்மரை தொழுதபடி எழுந்தருளி உள்ள அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீ ராமதூதனுக்கு 501 லிட்டர் பாலால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பூங்கரக ஊர்வலத்துடன் பக்தர்களின் தீச்சட்டி நேர்த்திக்கடன் வைபவமும் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி மலர் மாலைகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். திருமுகத்தோடு காட்சி கொடுத்த வீரமா காளியம்மனுக்கு தீபம் காட்டப்பட்டதும் மத்தாப்புக்கள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல, பூங்கரகங்களை சுமந்து கொண்டு கோயில் அர்ச்சகர்கள் முன்னே செல்ல, விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகளை சுமந்து கொண்டும் பின்தொடர்ந்து வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பூங்கரக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக கோயிலை அடைந்ததும் பக்தர்கள் தீச்சட்டிகளை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உடனமர் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. சிவபெருமானின் அவதாரங்களில் அகோர மூர்த்தியும் நவக்கிரகங்களில் புத பகவானும் தனி சன்னதிகளில் அருள் புரியும் சிவாலயத்தில் இருக்கும் அக்னி தீர்த்தக்கரையில் முதலில் அஸ்திரதேவரை நிறுத்தி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். இதேபோல் சூரிய தீர்த்தத்திலும் சந்திர தீர்த்த கரையிலும் அஸ்திரதேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி வைபவம் நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு சிநேகவல்லி அம்பாள் உடனமர் ஸ்ரீ ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் 6ஆம் நாள் அம்பிகைக்கு வெள்ளி ரிஷப வாகன பவனி நடைபெற்றது. பகலவன் மறைந்ததும் சிவாலயத்திலிருந்து மூஷிக வாகனத்தில் விநாயகர் அமர்ந்து கொண்டு முன்னே செல்ல வெள்ளி ரிஷபத்தின் மீது அருள்மிகு சிநேகவல்லி அம்பாளை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பிரகாசமாக காட்சி தந்தபடி கணநாதனும் சர்வலங்காரத்துடன் அருள்மிகு சிநேகவல்லி அம்பாளும் அருள் புரிந்தவாறு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள வெளியாண்டாள் சன்னதியில் ஆடிப்பூர உற்சவத்தையொட்டி அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் நாச்சியாருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காசு மாலையில் பதக்கங்களும் வைத்து காதணிகளோடு நீள்முடி கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் தந்து பரமபதநாதனாக அலங்கரித்திருந்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் மேல் அமர்ந்தவாறு காட்சி தந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் தாயாரை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர்.
திருச்சி உறையூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து காதணிகளோடு மூக்குத்தியும் அடுக்கு பதக்கங்களும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சிம்மங்கள் இருபுறம் காவல் காக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உடையார்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவருக்கு ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் வண்ண மின் விளக்குகள் கொண்டு தெய்வ திருவுருவங்களை சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கோயிலிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு மலர் கிரீடத்துடன் ஆபரணங்களும் கையில் கோலக்கிளியும் தாங்கி ஸ்ரீ மீனாட்சி தேவியாக காட்சியளித்தவாறு உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் வழிநெடுகிலும் பிரசாதங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகள், திருவீதி புறப்பாடு மற்றும் தீர்த்தவாரி வைபவ காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் காமாட்சி அம்மனை சிறப்பாக அலங்கரித்து தங்க கேடயத்தில் நிறுத்தி ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வீதி உலா புறப்பட்டனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் நாகாபரண பூச்சடை பின்னலும் தாங்கி பின்னழகையும் காட்டியபடி பவனி வந்த அம்மனை ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் முப்பெரும் தேவியர்களை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். தேவியர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து புறப்பாடு துவக்கப்பட்டது. மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரித்து 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தை உபயதாரர்களும் ஏராளமான பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க கோயிலை சுற்றி தேவியர்கள் வலம் வந்து அருள்பாலித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வக்ரகாளியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நாகதேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தரிசித்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் அம்மனை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் நண்பகல் 12 மணிக்கு ஆலய வளாகத்தில் இருக்கும் மகாகுண்டத்தில் ஜோதி ஏற்றப்பட்டது. பின்னர் உற்சவர் அம்மனை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு வக்ரகாளி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அஞ்சனை மைந்தனுக்கு மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு வெற்றிலை, துளசி, எலுமிச்சை மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்து தேங்காய் பழங்களுடன் பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து நாமார்ச்சனையோடு தீபம் காண்பித்தனர். சேலம் தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் அணிவித்து கற்கள் பதித்த ஹாரம் பூட்டி மலர் மாலைகளோடு வேப்பிள்ளை மற்றும் எலுமிச்சை மாலைகள் கொண்டு பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளியிருக்க அருள்மிகு காளியம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு காளியம்மனை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு குறிக்கார கருப்பண்ணசாமி கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு கருவறையில் உள்ள சுயம்பு மூர்த்திக்கும் உற்சவர் சுவாமிக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுயம்புவுக்கு முகக்கவசம் வைத்து மாலைகள் சூட்டியும் உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி முத்தாபரணங்களுடன் தலைப்பாகை அணிவித்தும் அலங்கரித்து பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கும் உற்சவருக்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் பின்தொடர உற்சவரை சுமந்து கொண்டு கோயில் வளாகத்தை சுற்றி வலம் வந்தனர்.
நிறைவாக மூலவர் ஸ்ரீ குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு ஆரத்தி காட்டி பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி தேவபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் அஷ்டபுஜ நாயகியாக ஆயுதங்கள் ஏந்தியவாறு பீடத்தின் மேல் அமர்ந்தருளும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து அபிஷேக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகமும் கருணை பொங்கும் விழிகளும் கொண்டு சூலமேந்திய தேவியாக அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பலவித பழங்கள் நிவேதித்து மூலவருக்கு மகா கற்பூர அரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரமும் கிரீடமும் அணிவித்து மாலைகள் தந்து அலங்கரித்திருந்தனர். கையில் கோலக்கிளி ஏந்தியபடி அருள் புரிந்த தேவிக்கு கூழும் சர்க்கரை பொங்கலும் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். உற்சவர் அம்மனையும் பச்சை பட்டுடுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் அம்மனுக்கு ஊஞ்சல் வைபவத்தை நடத்தினர். ஏராளமானோர் மூலவரை தரிசித்து உற்சவர் அம்மனையும் வணங்கி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயிலில் கோஷ்டத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பஞ்சமுகங்களும் 10 திருக்கரங்களும் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் வேதநாயகியான ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூரமும் ஏகதீபமும் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவரையும் நவகலசங்களையும் மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்த்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து சகசரத்தாரை வழியாக கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பக்தர்கள் பாடல்கள் பாடியபடி இருக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. துளசி மாலையுடன் வடைமாலை அணிந்து அழகாக அருள்பாலித்த ஆஞ்சநேயரை ஏராளமானோர் மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மாவூற்று வேலப்பர் திருக்கோயிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருந்தனர். படிகள் வழியாக சென்று அங்கு கோயில் அருகே மருத மரத்தடியிலிருந்து வழிந்து வரும் வற்றாத ஊற்றில் பக்தர்கள் கால் நனைத்ததும் கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர் மற்றும் மூலவரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். வெள்ளிக்கவசமும் சந்தனக்காப்பும் சாற்றிக் கொண்டு அருள்மிகு மாவூற்று வேலப்பர் அழகாக அருள் புரிய தீபாரத்தி காண்பிக்கப்பட்டதை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரைக்கு சுற்று வட்டாரங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து அழைத்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு காமாட்சி அம்மன் உற்சவ மூர்த்தி முன்பு அஸ்திரதேவியை நிறுத்தி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதேபோல் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நந்திகேஸ்வரர், ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்மன், அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயில்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் அழைத்து வந்து அஸ்திரதேவர், அங்குசதேவர், அஸ்திரதேவி ஆகியோருக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயங்களுக்கு அழைத்துச் சென்றனர். சென்னை மீஞ்சூர் அடுத்த தேவதானம் கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நிலத்தடி கருப்பசாமி திருக்கோயிலில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கருவறையில் திரிசூல வடிவில் அருளும் மூலவர் கருப்பசாமிக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மூலவருக்கும் உற்சவருக்கும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து புனித நீர் தெளித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
இதையடுத்து கோயிலில் எழுந்தருளி உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம், ஸ்ரீ சீதாராம கல்யாணம் மற்றும் ஹனுமந்த வாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவம், சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தெய்வங்கள். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழா, சிகப்பு சாத்தி அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ காந்திமதி அம்பாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர திருவிழா, ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் 16 கால் சப்பரத்தேரில் பவனி வந்த கோதை நாச்சியார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.